ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இவைகளை விட்டு நீ விலகு என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு அருமையான ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஆசீர்வாதமான போதனைகளினுடைய ஆபத்தை நாம் நிச்சயமாக உணர முடியும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரலப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். ஒரு மந்திரவாதி வந்து கேட்குறான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செவையாயிராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லிட்டு, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். இங்கே தேவனுடைய வரத்தை பணத்தை கொடுத்து வாங்க நினைப்பதும் பணத்திற்காக விற்பதுமே இங்கே பேதுருவனுடைய வார்த்தையின்படி உன் துர்க்குணம் என்று சொல்லுகிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ கசப்பான பிச்சில் பாவ கட்டில் அகப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு செழுமை பற்றிய போதனை நாடோடி இன மக்களை கூட கவர்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. அவர்களுடைய பல வழிபாடுகளும் இத்தகையதான ஒரு மனப்பாங்கிலிருந்து தான் அவைகள் தோன்றின. செழுமையின் குறியீடுகளாக அநேக காரியங்களை பழங்குடி மக்கள் பயன்படுத்துகிறார்கள். தற்காலத்தில் புதிய திட்டங்களுடன் தோன்றுகின்ற கவர்ச்சிகரமான வாணிப விளம்பரங்களும் இத்தகையதாகத்தான் காணப்படுகின்றன. அநேக தள்ளுபடி விளம்பரங்களை பார்க்கிறோம். கொஞ்சம் பணத்துக்கு அதிக வருமானங்கள் என்ற வாக்குறுதிகளை பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே ஆசீர்வாதத்தின் போதனைகளை சார்ந்தவைகளாகவே காணப்படுகின்றன. இத்தகைய கவர்ச்சி கொண்டனவாக பலரது தற்கால கிறிஸ்தவ போதனைகளும் இந்த நாட்களிலே விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனையே செழுமை போதனை என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். ப்ராஸ்பரிட்டி தியரி என்று சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நல்ல வியாபார நுணுக்கங்களுடன் இவை பின்னப்படுகின்றன. புகழும் பணமுமே இவற்றினுடைய பின்னணியாக இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே விளங்கி வரக்கூடியதாக இருக்கின்றன. இந்த செழுமையின் போதனையினால் வரக்கூடிய தீங்குகளையும் அந்த தீங்குகளை குறித்ததான விளக்கங்கள் ஒரு 5 காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்கலாம். இந்த செழுமையின் போதனைகள் நம்மிடத்திலே தவறான நோக்கங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றன. இன்றைக்கி நமது இலக்கும் நோக்கமும் கிறிஸ்துவே. நமது ஆசீர்வாதத்துக்கு காரணரும் அவரே நமது ஆசீர்வாதம். அவரோடு உள்ள உறவின் அடிப்படையில் தான் நமது ஆசீர்வாதங்கள் நமக்கு தரப்படுகின்றன. அவரால் வராத எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு கேடைத்தான் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தவறும், அவர் அதனுடைய வேதனையை கூட்டார் என்று பார்க்கிறோம். நமது பார்வை அவர் மீது குவிய வேண்டுமே தவிர பணத்தின் மீதோ ஊழியத்தின் மீதோ குவியக்கூடாது. அவருக்கு கீழ்ப்படிவதின் விளைவே மீதி அனைத்தும் என்கிற காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் 1 தீமோத்தேயு 6:6 அங்கே பவுல் அருமையாக சொல்லுகிறார். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல தேவனுக்கு நம்மீதுள்ள ஆழ்ந்த அக்கறையை பற்றி நம்மை தப்பனம் கொள்ள செய்யக்கூடியதாக இருக்கிறது. செழுமையின் போதனையை நம்ம கேட்டுட்டு ஆசீர்வாதங்கள் தாமதிக்கும் போது தேவனுக்கு நம்மீது ஒரு பெரிய ஆழ்ந்த அக்கறை இருக்குது, அவருக்கு அக்கறை இல்லை போல என்று சொல்லி நம்மை தப்பனம் கொள்ள செய்யக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு உலக ஆசீர்வாதங்களை விட முக்கியமானது ஆன்மீக ஆசீர்வாதங்கள் என்பதை தேவன் அறிவார்.
ஆண்டவர் நம்மை உலகியல் ஆசீர்வாதங்களை எந்த அளவுக்கு தர விரும்புகிறாரோ அதுதான் நமக்கு நல்லது. அதற்கு மேலான எந்த ஒரு காரியமும் ஆபத்தான காரியங்கள் நமது அழைப்பையும் தேவனுடைய அக்கறையையும் சரியான வசன வெளிச்சத்தில் நம்ம புரிந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, தேவனுடைய வாக்கு தத்தங்களை தவறாக விளக்க முயலக்கூடியதாக இருக்கிற இந்த ஆசீர்வாத போதனைகள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை தவறாக விளக்க முயலுகிறது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, வாக்கு தத்தங்களை விளக்கும்போது அதனோட கொடுக்கப்பட்டிருக்கும் நிபந்தனைகளையும் நாம் கவனிக்க வேண்டும். யாருக்கு எந்த பின்னணியில் அந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறதுக்குத்தான் அழைத்திருக்கிறார், ஆனால் பாடுகளையும் வாக்கருளி இருக்கிறார். அதன் பொருள் என்ன, தேவ சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் சாத்தானின் தவறான விளக்கம் போல அது நமக்கு ஆகிவிடக்கூடும். அப்பங்களை கல்லாக்க ஆண்டவரால் முடியாதா என்ன? ஆனால் சாத்தான் சொல்லுகிறான், உமக்கு பசியான நேரத்தில் நீர் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு அருமையான வாக்குத்தத்தம். ஆனால் நமக்கு அதில் பாதி தான் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து இருக்கிறவைகள் போதும் என்று திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற எந்த மனுஷனை விட்டும் விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே வாக்கு தத்தங்களை தவறாக விளக்குகிறதற்கு நாம் முயலக்கூடாது. அதே போல் தேவ வாக்கு தத்தங்களை தவறான தகுதியுடன் நம்ம பெற துடிக்கக்கூடாது. தகுதியே இல்லாமல் கிருபையினால தானே ஆசீர்வாதங்களை தருவார் என்று சொல்லி தகுதி இல்லாமல் அதை பெற துடிக்கக்கூடாது. ஆண்டவர் வாக்குறுதிகளில் உண்மை உள்ளவர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் அவர் இருக்கிறதில்லை என்று சொல்லி சங்கீதம் 84:11 பார்க்கிறோம். நாம் எத்தகைய ஆசீர்வாதங்களை இந்த நிலையில் பெற தகுதியுடையவர்களாக இருக்கிறோம், அதன் விளைவு என்னவாக இருக்கும் என எண்ணி பார்க்க வேண்டும். தவறான வழிகளில் வணிகம் செய்வதன் வழியாக ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமென விரும்புகிறது தவறான ஒரு காரியம். மேலும் ஆசீர்வாதம் விசுவாசத்தில் வர காரணமாக நாம் நினைக்கிறோம், விசுவாசத்தினால் வரும் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அதை அவர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சில ஆசீர்வாத தலைவர்களை மையப்படுத்த முயற்சிக்கின்றன. அவங்க ஆசீர்வாத தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் எல்லாம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களை இந்த தவறான போதனைகள் மையப்படுத்தி நமக்கு காட்டி நம்மை ஏங்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆசீர்வாதங்களை தனிப்பட்ட விசுவாசிகள் ஜெபித்து பெற முடியாதென்றும், குறிப்பிட்டதற்கு மொத்த வரங்கள், அதாவது குறிப்பிட்ட ஆளுக்கு தான் நிறைய வரங்கள் அருளப்பட்டதாகவும் நம்ம நினச்சிக்கிட்டு தேவனை மையப்படுத்துகிறதை விட்டுட்டு சிலவரை மையப்படுத்த நாம் தொடங்கிவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிறைய ஆசீர்வாதங்களை பெற்று ஊழியம் செய்கிறவர்களை நாம் பார்க்கும் பொழுது மொத்தமாக வரங்கள் எல்லாத்தையும் அவங்க குத்தகைக்கு எடுத்துட்டாங்க போல, நமக்கு ஒன்றுமே கிடைக்காதது போல நினைத்து அவர்களை மையப்படுத்த தொடங்கி விடுகிறோம். இது விசுவாசிகளை உருவாக்குகிறதற்கு பதிலாக அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம ரசிகர்களாக மாறி அவர்களுக்கு ரசிகர்களாகவே பக்தர்களாகவே மாறிவிட முடியும். ஆகவே ஆசீர்வாத தலைவர்களை ஒருபோதிலும் மையப்படுத்த நாம் முயற்சிக்கக்கூடாது. கிறிஸ்துவே நமக்கு மையமானவர், நமது இலக்கமும் நமது நோக்கும் இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும். எனவே நாம் ஆசீர்வாதங்களை விசுவாசித்து பற்றி கொள்ள அல்ல, ஆசீர்வாத கர்த்தரை பற்றும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பது உண்மைதான். அதற்காக கர்த்தரை ஆசீர்வாதங்கள் தருகின்ற ஒரு பொருளாக நாம் எண்ணிவிடக்கூடாது. அப்பங்களை சாப்பிட அல்ல, ஜீவ அப்பமான அவரை சொந்தமாக்க அவருக்காக வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்கு முன்னே இருக்கும் பொழுது, நமக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது நன்மையும் கிருபையும் நம்மை தொடரக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 23:6 சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் முன்பாக ஒரு மேய்ப்பனை போல கடந்து செல்லும் பொழுது, நான் பின்னே ஆட்டுக்குட்டியைப் போல கடந்து செல்லும் பொழுது நன்மையும் கிருபையும் என் வாழ்வில் என்னை பின்தொடரும் என்று சொல்லுகிறார்.
அந்த காரியங்களை நமக்கு தேவையானவற்றை ஆண்டவர் இன்றைக்கும் தருகிறதற்கு உண்மையுள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஆசீர்வாத போதனைகளை நம்பி தவறான நோக்கங்களை பெறுகிறவர்களாக, தேவனுக்கு நம்மேல் உள்ள அக்கறையை தவறாக புரிந்து கொள்கிறவர்களாக மாறிவிடக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தவறாக நாம் விளக்க முற்படக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தவறான தகுதி இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பெற துடிக்கக்கூடாது. ஆசீர்வாத தலைவர்களை மையப்படுத்தக்கூடாது. இவைகளை விட்டு விலகி ஆண்டவரை, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த நினைத்தோம் என்று சொன்னால், பிள்ளைகள் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் உங்களிடத்தில் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா? நீங்கள் உங்களிடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீங்களா? இல்லைனா தேலை கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகி நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நன்மையான ஆசீர்வாதங்களையும் பரிசுத்த ஆவியானவரையும் அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே ஆண்டவரை பற்றி கொள்வோம், அவரை பின்பற்றுவோம், அவரை முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு மனதோட நேசிப்போம். அப்பொழுது நம்முடைய தேவைகளை கர்த்தர் யெகோவா ஈரையாக இருந்து சந்திப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.